ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் ஒரு ஜாக் ஃப்ரூட், அது பலாப்பழம் எல்லாருக்கும் தெரியும். இது பலாப்பழம் அல்ல, பச்சைக்காய். இதில் நான் ஒரு பால் கறி வச்சு காட்டுறதோடு எப்படி செய்யுதுன்னு சொல்லி காட்டுறேன். நாங்கள் வெளியேற போங்க. நான் ஜாக் ஃப்ரூட் அது பழம் இல்லை சொல்லியிருக்கேன். அந்த சுளையெல்லாம் எடுத்து அதோட சீட்ஸையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நான் ஒரு கடாயில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு நான் பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன், ஒரு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்குறேன், கருவேப்பிலையில் சேர்த்துருக்குறேன். இப்போ அதுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன். இப்போ நான் 2ஆம் பால் 3ஆம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணிப்பால், தலைப்பால் வேறே எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணிப்பாலை தான் நான் இப்போ இதில் சேர்க்க போகிறோம். அப்படி இது தண்ணிப்பால் இல்லாட்டியும் பரவாயில்ல, தண்ணினாலும் ஊற்றலாம். ஊற்றி நல்லா அவிய விடணும். இந்த குழைய அவியணும், அந்த சீட்ஸ் சுளையெல்லாம் கொஞ்சம் அவியணும். இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். இது எண்ணெயில் வதக்குறதோ கடுகு போட்டு தாளிக்கிறதோ அப்படி ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பச்சையாகவே அப்படியே அவிய விட்டு கட்டிப்பால் விட்டு எலுமிச்சம்பழம் சேர்த்து கடுகும் மிளகும் அதுவும் 2ம் பொடி செய்து அதையும் அதுக்குள்ளே சேர்ப்பேன். ஏன்னா இது வாயுன்னு சொல்கிறபடியே இந்த 2ம் நான் அதில் பொடி செய்து அதையும் நான் சேர்க்க போகிறேன். இது இப்போ அவிஞ்சு கொண்டு வருது. இது நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நான் கிளறி விட்டு நல்லா அவிய விட்டுட்டு அது பிறகு நான் கட்டிப்பால் சேர்ப்பேன். சீட்ஸும் கொஞ்சம் அவிஞ்சிருக்கு. தண்ணிப்பால் காணாட்டி கொஞ்சம் தண்ணிப்பால் விடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணினாலும் பரவாயில்ல, அதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். 5 minutes later. இப்போ இது நல்லா அவியுது, கொதிச்சு கொண்டு வருது. இப்போ இது சீட்ஸ் சுளையெல்லாம் கொஞ்சம் அவிஞ்சிருக்குது. இது காரமாக உரப்பாக எல்லாம் இருக்காது. இது உரப்பு கறின்னு இல்லை, இது பால் கறி. இதுக்கு சொல்கிறது பால் கறிண்டு. இப்போ இது நல்லா அவிஞ்சு வற்றி கொண்டு வருது. நல்லா தண்ணியெல்லாம் சுழண்டு எடுத்தாச்சு. இப்போ நான் கட்டி பால் சேர்க்குறோம். திக்கான பால் சேர்க்குறோம். தேங்காய் பால். இப்போ இதுக்கு எலுமிச்சம்பழம் பாதி சேர்க்குறோம். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப புளிப்பாக இருந்தால் அது சாப்பிட நல்லா இருக்காது. ஒரு அளவான புளிப்பாக இருக்கணும். இவ்வளோத்துக்கு தேங்காய் பால் திக்காக நாங்கள் போடுறோமோ அவ்வளோத்துக்கு இந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மூடி வைக்கிறேன் ஒரு நிமிஷம். 1 minute 37 seconds later. இப்போ இது முக்கால் வாசி அவிஞ்சிட்டுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இதை நான் கடைசி கட்டத்தில் கொண்டிருக்கு அவியுது. இப்போ இது ஒயிட் ரைஸ், அதுக்கு தான் நல்லா இருக்கும். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்புக்கு, வெந்தய குழம்பு, அந்த மாதிரி குழம்புகளுக்கு இது அருமையாக இருக்கும். எங்கள் நாட்டில் ஒரு பால் கறி இல்லாட்டி சாப்பாடு செல்லாது யாருக்குமே. அதனால் ஒரு பால் கறியோ பால் சொதியோ இருக்கணும். இப்போ நான் இந்த பவுலுக்குள்ளே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இது நான் செய்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.